மார்கழி மாதத்தில் 26ஆம் நாள் திருப்பாவையில் 26வது பாசுரம் பார்க்க இருக்கும். பாவை நோன்பு நோற்பதற்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணும் அப்படின்னு பெரியோர்கள் சொன்னாங்களோ அதையெல்லாம் கண்ணனிடத்திலே கேட்டு பெறுவதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன பொருட்கள்லாம் பெரியவங்க சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை 26ஆம் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு இந்த பாசுரத்தை துவங்கியிருக்காரு நாச்சியார். மாலே மணிவண்ணா இப்படின்னு கண்ணனை அழைக்கிறாங்க. ஒருவரை அழைச்சாதானே நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்ல முடியும். அதனால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுபவர்கள் என்னெல்லாம் பொருட்களை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொன்னாங்களோ அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு நீ தந்து அருள் புரிவாயாக அப்படின்னு கண்ணனை நோக்கி சொல்கிறாங்க. அடுத்ததா என்ன பெரியோர்கள்லாம் என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றத சொன்னாங்களோ அதையும் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. இந்த உலகத்தையே கிடுகிடுக்க செய்யும் ஒலி சங்கொலி. அந்த சங்கு திருமாலுடைய கரத்தில் இருக்கும் பொழுது பாஞ்ச சன்னியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்கனுடைய சிறப்புக்கள்லாம் என்ன அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது நான் உங்களுக்கு இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஒரு 1.5 நிமிஷமோ 2.5 நிமிஷமோ ஏதோ தான் இந்த வீடியோ, போய் பாருங்கள். பாஞ்ச சன்னியம் சங்கோட சிறப்புக்கள்லாம் என்ன அப்படின்றது. இந்த பாஞ்ச சன்னியம் சங்கு பால் போன்ற அப்படியே வெண்மையாக இருக்குமா, அதனை ஒத்த சங்கு வேணும் முதல்ல. ரெண்டாவதா பறை வேண்டும். பறை அடித்து கொண்டே போவாங்க இல்லையா, பாடிக்கொண்டே, அதற்கு பறை வேண்டும். மூன்றாவதா இப்படி பக்தி பரவசமாக பாடக்கூடிய இந்த பாகவதர்கள் வேணும். நான்காவதா வைகரை இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பொழுது இல்லையா, அந்த இருளை விளக்க விளக்கு வேண்டும். விளக்கணும், அந்த இருளை கிழிக்க, அந்த இருளை விளக்க மங்கள விளக்கு வேணும். ஐந்தாவதா இப்படி போகும்பொழுது தலையில் பனி விழுது இல்லையா, மார்கழி மாதம் பனிக்காலம் இல்லையா, அப்படி பனி தலையிலே விழாமல் இருக்க விதானங்கள் அமைக்கணும். இப்படி இதெல்லாம் மார்கழி நோன்பு இருப்பதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு கண்ணனை நோக்கி இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் கேட்குறாங்களாம். இதையெல்லாம் ஆள் இலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பரந்தாமனே கண்ணனே நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த மார்கழி நோன்பினை சிறப்பாக நாங்கள் நோற்பதற்கு பெரியவர்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீயே எனக்கு தந்து அருள்வாயாக அப்படின்னு ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனை நோக்கி பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு.